இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரை கொழும்பில் சந்திக்க உள்ளதுடன் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பை உறுதி செய்யும் வகையில் கடந்த வியாழக்கிழமை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பாசிக்குடாவில் சட்டவிரோத விபச்சார விடுதியொன்றை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முற்றுகையிட்டு பெண் முகாமையாளர் உட்பட 3 பெண்களை நேற்று மாலை கைது செய்து ஒப்படைத்துள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் நீண்ட காலமாக கொட்டல் என்ற போர்வையில் விபச்சார விடுதி நடத்தி வருவது தொடர்பாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜி லலித் லீலரத்னவின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பரிசோதகர் ட்ரீ மேனன் தலைமையிலான போலீசார் குறித்த விபச்சார விடுதி தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெற்றதன் பின்னர் குறித்த விடுதியை சம்பவ தினமான நேற்று மாலை 5 மணிக்கு முற்றுகையிட்டனர். இதன் போது அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த 2 பெண்கள் மற்றும் விடுதி பெண் முகாமையாளர் உட்பட 3 பெண்களை கைது செய்து ஒப்படைத்துள்ளதாகவும் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளது. அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி கோழி தீவனத்தின் விலையை குறைத்ததால் கோழி மற்றும் முட்டைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,72,96,330 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கள், துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 4,772 வட்டாரங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடத்தப்பட உள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபத்த தென்னகோன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்தால் சட்ட ரீதியாக அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார். முகத்துவாரம் பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தேசபத்த தென்னகோன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்தால் சட்ட விதிகளின்படி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபத்த தென்னகோன் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு போலீஸ் துறை பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் துறை அத்தியட்சர் புத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார். வழக்கத்துக்கு மாறாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபத்த தென்னகோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பல சட்டவிரோத மதுபானங்களை அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அரசாங்கத்துக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜெயந்த பண்டார 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செறிவு கூடிய மதுபானங்களின் நுகர்வு குறைந்து வருகின்றது. சட்டவிரோத மதுபானங்களுக்கு உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த புதிய மதுபான போத்தல் அறிமுகப்படுத்தப்படும். இதன் முதல் கட்டமாக 180 மில்லி லிட்டர் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 50 முதல் 100 மில்லியன் ரூபாய் வரை வரி வருவாயை ஈட்ட முடியும் என மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜெயந்த பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார்.
எதிர்வரும் 11ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக திருச்சேரி உண்டியல்கள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி 1,65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி உண்டியல்கள் இவ்வாறு வழங்கப்பட உள்ளன. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி உண்டியல்களும் வழங்கப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திருச்சேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. ஜாலில் வீடொன்றுக்குள் வைத்து பெண் பிள்ளை ஒன்றை தகாத முறையில் பேசிய யூடியூபர் கிருஷ்ணா சற்று முன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பட்டத்தரிப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளன. உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூடியூப் தளம் ஒன்றினை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்ற குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற பேசப்பட்டது. அந்த வகையிலும் பல்வேறு தரப்பினருக்கு குறித்த நபருக்கு எதிராக கருத்தினையும் முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினரின் வீட்டுக்கு அந்த யூடியூபர் இன்றைய தினம் வருகை தந்திருந்த நிலையில் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இதுபோன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக உள்ளதால் கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கனடா பிரதமராக இருக்கும் ஆளும் லிபரல் கட்சியை சேர்ந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிவிட்டார். இதற்கான அறிவிப்பை கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டுள்ளார். இதனை அடுத்து கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் 59 வயதான மார்க் ஹார்னி அடுத்த பிரதமராகலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவுக்கு எதிராக ட்ரம்ப் வர்த்தக போர் அறிவித்துள்ள இந்த நேரத்தில் அதை சமாளிக்கும் வகையில் மார்க் ஹார்னி செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கனடா மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உருக்கமாக உரையாற்றியுள்ளார். புதிய பிரதமரை லிபரல் கட்சி அறிவிக்கவுள்ள நிலையிலேயே தனது கடைசி உரையில் ட்ரூடோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகுவதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்து தனது இறுதி உரையை நிகழ்த்தியுள்ளார். இதன்போது கனடா மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உருக்கமாகவும் பேசியுள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் கனடா மக்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்காக உழைத்தேன். மக்களின் ஆதரவு எனக்கு இருக்கின்றது என்பதை உறுதி செய்துள்ளேன். மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உறுதியாக சொல்கின்றேன் எனவும் இதன் போது அவர் தெரிவித்துள்ளார். இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை கொழும்பில் சந்திக்க உள்ளதுடன் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பை உறுதி செய்யும் வகையில் கடந்த வியாழக்கிழமை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.